காலை வந்தனங்கள். காலங்காத்தாலே ஒரு வாக்கிங் ஒன்று போயிட்டு பிறகு வீட்டுக்கு வந்து பல்ல துவக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷன் எடுத்து அரேஞ்ச் பண்ணி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்ல ஒரு மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் வேலைக்கு. என்ன அதே தான், அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தொப்பியை கணக்காக போட்டுட்டு கணக்காக கண்ணாடியெல்லாம் மாட்டிக்கிட்டு ஷேப்பாக எந்திரிச்சு கடைக்கு போயிட்டு கண்ணுக்கு மருந்து விடணும். வேறு கண்ணுக்கு மருந்தை பார்த்தேன். வேறு கண்ணுக்கு மருந்தை விட்டு வேலைக்கு உட்காந்துட்டேன். வேலை வந்துச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா போணுச்சு நாள். பாட்டுக்கு உட்காந்து கணக்காக தேவையான வேலைகளை பொறுமையாக உட்காந்து மெதுவாக செஞ்சேன். அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் டைம் வந்துட்டு கிளாஸுக்கு போகிறேன். நல்ல பிளேஸ் உண்டு, யாருமே இருக்க மாட்டாங்க. ஷேப்பாக போயிட்டு என்ன கிளாஸ்னால் மெஹந்தி கிளாஸுக்கு போயிட்டு படிக்கட்டில் இறங்கி அப்படியே ஷேப்பாக உள்ளுக்குள்ளே போயிட்டேன். அவன் பார்க்குறான் என்னடா இதுண்டு பார்த்தா இன்றைக்கி ஒரு டிசைன் உண்டு. இப்படி தான் இருந்த டிசைன் டுஷ்டா தான் வந்துடுச்சு. இதுதான் இன்றைக்கி வரைஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்து மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடியெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சின்ன லோக் வெளியே வந்தால் அந்த நாகப்பாம்பு நட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரை பின்தொடர்ந்து போனேன், பாதியை தவற விட்டேன். இப்போ திரும்ப பாதைக்கு வந்து கடைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பைக்கில் எட்டு போட்டு பழகிட்டு அப்படியே ஒரு பாக்கிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஒர்க் அவுட் தான். வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன். பண்ணி ஓகே. இப்போ கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் ஸ்டாண்டிங் வேறு. இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பார்ப்போம். நம்ம ஜிம்முக்கு போனால் தான் பார்ப்போம். நாளைக்கு ஜிம்முக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்போ பார்ப்போம். பிறகு ஒரு நல்ல ஒரு குளியல் ஒன்று போட்டுட்டு அப்பாடா அந்த ஹீட்டுக்கு குளியல் ஒன்று போட்டால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு புது பிறப்பு பிறந்த மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். அப்போ நாளைக்கு பார்ப்போம். அப்போ எல்லோரும் தயாராக இருங்க. குட் நைட், பபாய், see you, bye.